இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 5 நிமிஷத்தில் பூண்டு மட்டும் இருந்ததுன்னா ஒரு அருமையான கார்லிக் சட்னி செய்யலாமா? இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம். செய்யலாமா? இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு உரித்த பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டை இடிக்கல்ல இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டி எடுத்த பூண்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பூண்டு கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ நான் தட்டி எடுத்துருக்கிற பூண்டை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் 2 பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அந்த அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டோடு சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட சேர்த்துடலாம். கலருக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்லிக் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மசாலா, இந்த தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலவையை இந்த ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இந்த மசாலாவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா அடிப்பிடிக்காமல் ஒவ்வொரு 2 நிமிஷமும் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 டேஸ் வரை வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை இது கூடயும் சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட. சாதம் மட்டும் செஞ்சுட்டு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு கார்லிக் சட்னி செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.